நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களால் முடிந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. போராடலாம் வேணாம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. எனக்கு பிடிச்ச வேலை, நான் ஒரு 25 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறேன். இப்போவும் கூட என்ன பிடிச்சிருந்தா என்ன ஒரு வேலை செய்வேன். என்ன செய்யுங்க, எதனாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கும். உழைக்க எண்ணம் வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் தான் தன்னார்வம் பண்ணணும். சில பேர் அப்படியே உட்காந்துட்டே கூட போயிட்டு போயிடலான்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் உட்காந்துன்னு அப்படியே இன்னும் மோசம்லாம் இருக்குது. அகுரியாக எடுத்து பணத்தை சாப்பிட்றதுன்ற மாதிரிலாம் எல்லாம் ஆகிட்டுக்கிறான். ஒரு ஜுப்பா மட்டும் போட்டுன்னு குங்க போட்டு வச்சுன்னு வந்து கதைங்கள்லாம் படிச்சுட்டு வந்து பேசிட்டு போய்க்கலான்னு, அதுவும் ஒரு உழைப்பு தான். எல்லாத்தையும் போய் படிச்சு கிடிச்சிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்து கதை சொல்கிறாருல்ல. கோயிலில் பூசாரின்னா கஷ்டப்படலாம் நினச்சிக்காதீங்க. வேறு ஊற்றும் அங்கே போய் கருவறையில் ஃபேன் கூட இருக்கா நின்று இருப்பார். இல்லை வரவங்களுக்கெல்லாம் தட்டை காமிச்சு கற்பூரம் காமிச்சிட்டு வரவங்களுக்கெல்லாம் அது இதை கத்தணும், ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி உன்னால் சாத்தியமானுப்பார். அதில் எல்லாத்துக்குமே உழைப்பு தான். உட்காந்துக்கிறதுக்கு கூட பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உழைக்கலன்றலாம் எண்ணம்லாம் இல்லை. வசதியாக ஆகணும்னு எண்ணம் வரலன்னு சொல்லுங்கள். மேலும் சிறப்பாக